அழுதுட்டு தான் போட்டுட்டான். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மண்ணில் புரட்சி தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி தோன்ற வேண்டும் என்கிறார்கள். அப்படி ஒரு மகத்தான மாற்றத்திற்கான சிந்தனை எண்ணம் இன்று என் மக்களின் மனத்தில் தோன்றியிருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறார்கள். உண்மையும் நேர்மையான நிர்வாகத்தை நேசிக்கிறார்கள். எங்கள் சொந்தங்கள் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குகிற அந்த பழக்கத்தை அருவருக்கிறார்கள். வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது என்பதை அவர்கள் சிந்தித்து இந்த பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். வாக்குக்கு பணத்தை கொடுக்கிற அந்த இடத்தில் மக்களுக்கு சேவை என்பது செத்து போய் அந்த வேட்பாளரினுடைய லாப தேவை உருவாகி விடுகிறது. அதுவே முதன்மையாகி விடுகிறது என்பதை என் மக்கள் உணர்ந்து இந்த முறையை ஒழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இலவசம் இது வளர்ச்சி ஆகாது, இது வீழ்ச்சி, இது ஒரு ஏமாற்று. மக்களின் வாக்கை பறிப்பதற்காக நேர்மையற்ற ஆட்சியாளர்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று என் மக்கள் புரிந்து கொண்டு இலவசத்தை வெறுக்கிறார்கள். அறவே அதை அருவருக்கிறார்கள். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து இவர்கள் எடுக்கிறார்கள் என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் என் சொந்தங்கள் எழுப்புகிறார்கள். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 4.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் பெற்றிருக்கிறார்கள். இந்த கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் கூட இல்லை என்பதை என் மக்கள் கேள்வியாக எழுப்புகிறார்கள். எந்த நலத்திட்டம், கல்வி அல்லது மருத்துவம், குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, இல்லை எது ஒன்றையுமே நிறைவேற்றாது. எதற்கு இத்தனை லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி? நாட்டின் நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான். அதில் 1 லட்சம் கோடியை வட்டியாக கட்டிவிட்டால் எந்த நலத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? இப்போது அறிவித்திருக்கிற இந்த இலவசங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் மேலும் 5 லட்சம் கோடி கடன் பெற வேண்டும். அப்ப மேலும் 1 லட்சம் கோடி வட்டி கூடும். அப்ப 3 லட்சம் கோடி பட்ஜெட்டிலே, நிதிநிலையிலே 2 லட்சம் கோடி வட்டியாக போய்விட்டால் எந்த அடிப்படை நிர்வாகத்தை இவர்களால் நிறைவேற்ற முடியும்? ஆசிரியருக்கு சம்பளம், மருத்துவர்களுக்கு ஊதியம், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதியம், செவிலியர்களுக்கு, மற்ற எந்த அரசு பணியாளர்களுக்கு இவர்களால் ஊதியம் கொடுக்க முடியும்? எந்த நிர்வாகத்தை முறையாக செய்ய முடியும்? மக்களுக்கு எந்த நலத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? ஆக மிக மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நம் நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை கற்றறிந்த
பெருமக்களும் கற்றுக்கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகளும் சிந்திக்க தொடங்கிவிட்டார். அதனால் இந்த இலவசம் கொடுக்கிற கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று வெறிகொண்டு நிற்கிறார்கள். ஒரு மௌனமாக மனதுக்குள் ஒரு புரட்சிக்கான தீயை பற்ற வைத்து அடைகாத்த என் அன்பு சொந்தங்கள் இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்பை வரவேற்க காத்திருக்கிறார்கள். அதுதான் ஏப்ரல் இந்த மாதம் 23ஆம் தேதி செலுத்த போகிற வாக்கு. அந்த இடத்தில் என் மக்கள் இதுவரை உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தினோம், ரெட்டலைக்கு வாக்கு செலுத்தினோம், கை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினோம், தாமரைக்கு செலுத்தினோம். அவர்கள் வென்றார்கள், நாம் தொடர்ந்து தோற்று போனோம். இந்த ஒரு முறையாவது விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி நாம் வெற்றி பெறுவோம் என்ற முடிவை என் மக்கள் எடுத்திருக்கிறார். அதை ஏப்ரல் 3ஆம் தேதி வாக்கை செலுத்தும் போது உணர்வார்கள். மே 4ஆம் தேதி வாக்கை எண்ணும் போது உணர்வார்கள். நேர்மையற்ற ஒரு ஆட்சியாளன், ஒரு தலைவன், உண்மையற்ற ஒரு தலைவன், நல்ல ஆட்சியை கொடுத்தோம் என்று அவர்களே சொல்லிக் கொள்வதால் தான் மக்கள் மனதில் நல்ல ஆட்சி தந்தவர்கள் என்ற அந்த எண்ணம் இல்லாதனால்தான் புதிதாக கூட்டங்களை கூட்டணியிலே சேர்த்துக் கொண்டு வாக்குக்கு காசை கொடுத்து வெற்று அறிவிப்புகளாக இலவச அறிவிப்புகளை 8000 தருகிறோம், 10,000 தருகிறோம், ஃப்ரிட்ஜ் தருகிறோம், அது தருகிறோம், இதை இப்படி அறிவித்து மக்களை ஏமாற்ற மக்களுக்கு ஆசையை தூண்டி உங்களுக்கு பணத்தை தருகிறேன், 2000 தருகிறேன், உங்களுக்கு டோக்கன் தருகிறேன், உங்களுக்கு 10,000 வங்கி கணக்கில் போடுகிறேன், இப்படியெல்லாம் பேசி ஏமாற்றி வாக்கை பறிக்க துடிக்கிறார். உண்மையிலே நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் கூட்டணி தேவையில்லை, வாக்குக்கு காசு தேவையில்லை, இலவச அறிவிப்புகள் தேவையில்லை. நாங்கள் நன்றாக ஆட்சி கொடுத்திருக்கிறோம், நிறைய நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் என்று அந்த நலத்திட்டங்களை எடுத்து பேசி அதை நினைவூட்டி வாக்கை பெற முடியும். ஆனால் அப்படி இல்லை. 1000 ரூபாய் கொடுத்தோம் மகளிருக்கு, இம்முறை வந்தால் 2000 தருகிறோம். இதுதான் இந்த மண்ணின் மக்களின் மானத்தை ஏலமிடுவதை தவிர இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனவே அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், ஆண்டோரும் சான்றோரும் நிறைந்த எனது இன மக்கள், கற்றறிந்த பிள்ளைகள் நிறைந்திருக்கிற இந்த நாட்டில் எது சரியானது என்பதை செய்யுங்கள். எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள், சரியானதை செய்யுங்கள். எனவே ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கை செலுத்துகிற போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் முகத்தை, உங்கள் பேர பிள்ளைகளின் முகத்தை பார்த்துவிட்டு செல்லுங்கள். யாருக்கு வாக்கு செலுத்தினால் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை யோசித்து முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் போட்டு விட்டீர்கள், சூரியனுக்கு போட்டு 5 முறை ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே, இப்போது 5 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள். ரெட்டலைக்கு வாக்கு செலுத்தி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலே 4 முறையும், ஐயா எடப்பாடி ஆட்சியிலே 1 முறையும் வாழ்ந்து விட்டீர்கள். என்ன மாறுதலை கண்டீர்கள்? புதிதாக ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். அவர்களுக்கு ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. உங்கள் பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்கிறோம், ஆட்சி முறை மாற்றம் என்கிறோம். ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக, கல்வியில் சிறந்த, மருத்துவத்தில் தரம் உயர்ந்த, தடையற்ற மின்சாரம் கொடுக்கப்பட்ட நாடாக, பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, குடிக்க தூய குடிநீர், படித்த அனைவருக்கும் வேலை, படிக்காதவருக்கும் அரசு வேலை என்று எல்லாம் கிடைக்க செய்கிற ஒரு நாடாக, பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, கொலை கொள்ளைகளற்ற ஒரு தூய தேசமாக இந்த நாட்டை உங்கள் பிள்ளைகள் மாற்றி படைக்க வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு இந்த மண்ணிலே நிற்கிறோம். அதை என் அன்பு சொந்தங்கள் ஆய்ந்து பாருங்கள். மற்ற தலைவர்கள் முன்வைக்கிற கருத்துக்களை, கோட்பாடுகளை என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வதையும் கேளுங்கள். எது சரியோ அதை தேர்வு செய்யுங்கள். நாங்கள் சொல்வதுதான் சரி என்று பட்டால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்தி இதே எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற நான் முத்தங்கை சரண்யா அவர்களுக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள், என் தங்கையையும் வெற்றி பெறச் செய்யுங்கள். காலங்காலமாக அவர்களுக்கு வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராக்கினீர்கள், பாராளுமன்ற உறுப்பினராக்கினீர்கள், மந்திரி ஆக்கினீர்கள். நீங்கள் தோற்று போனீர்கள். தொடர்ந்து இம்முறையேனும்
உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் நிறுவுங்கள். அதற்குத்தான் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மகத்தான உரிமை, வாக்குரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது என்கிறார். அதை என் வாக்கு விற்பனைக்கு இல்லை என்கிற உறுதியான முடிவை எடுங்கள். வாக்கு ஒரு வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு வாக்கை செலுத்துபவன் தேச துரோகி என்கிறார். அந்த பாவிகளை மன்னிக்கிறீர்கள், தொடர்ந்து தேச துரோக குற்றத்தையும் செய்கிறீர்கள். அதை செய்யாதீர்கள். போராடி பெற்ற சுதந்திரத்தையும் கட்டமைத்த மாண்புமிக்க ஜனநாயகத்தையும் நாசமாக்குவதற்கல்ல தேர்தல், அதற்கல்ல தேர்தல். அடுத்த 5 ஆண்டுகால எதிர்கால நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற சரியான தலைவனை, ஒரு தொலைநோக்கு திட்டமுள்ள தலைவனை, பெரும் கனவு கொண்ட ஒரு தலைவனை தேர்வு செய்வதற்குத்தான் உங்களுக்கு இந்த வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து என் அன்பு சொந்தங்கள், மிகுந்த விலை மதிப்பற்ற மதிப்புமிக்க வாக்கு உங்களுடைய வாக்கு. அதை விற்பனைக்கு இல்லாது இந்த நாட்டில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கு வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி என் அன்பு தங்கை சரண்யாவை வெற்றி பெறச் செய்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள். காலங்காலமாக மக்கள் மன்றத்திலே நின்று பேசிக்கொண்டிருந்த உங்கள் பிள்ளைகளை சட்டமன்றத்தில் உங்கள் பிரதிநிதிகளாக, இங்கே யாருக்கும் போட்டி, லட்சக்கணக்கான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆசிரியர்கள் வீதியிலே, மருத்துவர்கள் வீதியிலே, செவிலியர்கள் வீதியிலே, உழவர்கள் வீதியிலே, துப்புரவு பணியாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், வேளாண் குடிமக்கள் எல்லாரும், மீனவர்கள் எல்லாரும் சாலையில நின்று பிரச்சனைகளை சொல்லி சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைகளை தந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கமும், பிரச்சனைகளுக்கு உங்களோடு நின்றவர்கள், அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கமும் நிற்கிறோம். இதில் நீங்கள் எந்த பக்கம் நிற்கப் போகிறீர்கள் என்ற முடிவுதான் இந்த தேர்தலின் முடிவு. அதுதான் நீங்கள் இந்த தேர்தலில் எடுக்க வேண்டிய முடிவு. எனவே பிரச்சனைகளை தந்தவர்களா, அவர்களுக்கே தீர்ப்பு அதிகாரமா, பிரச்சனையை தீர்க்க வந்த உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரமா என்பதை முடிவு செய்யுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு மகத்தான மாற்றத்தை, மாபெரும் புரட்சியை இந்த எழும்பூர் மண்ணிலிருந்து உங்களால் எழுத முடியும். ஒற்றை விரலால். திமுக வெல்வது சாதாரண நிகழ்வு, ஒரு சம்பவம். அதிமுக வெல்வது ஒரு சாதாரண சம்பவம், நிகழ்வு. காங்கிரஸோ பாரதிய ஜனதா வெல்வதோ வழக்கமான ஒரு நிகழ்வு. ஆனால் உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள், என் அன்பு தங்கை சரண்யா இந்த தொகுதியிலே எழும்பூரிலே வெற்றியடைவது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் ஆகப்பெரும் சாதனை என்பதை உலகம் திரும்பி பார்க்கும். ஓட்டுக்கு ₹1 கொடுக்காது, காசை முன்னிறுத்தாது, சிறந்த கருத்தை முன்னிறுத்தி, கோடிகளை கொட்டாது, சிறந்த கொள்கையை முன்னிறுத்தி, நாம் தமிழர் பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், கற்றறிந்த பிள்ளைகள், மண்ணை மக்களை பேரண்டு கொண்டு காதலிக்கிற பிள்ளைகள் வந்து நின்றார்கள். தன்மானமிக்க தமிழர்கள் பணத்தை, இலவச அறிவிப்புகளை, அண்டா குண்டாவை, அரிசி பருப்பை பொருட்படுத்தாது நல்ல அரசியல், நல்ல ஆட்சி உருவாக வேண்டும் என்று நாம் தமிழரின் விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி வெல்ல வைத்தார்கள் என்ற வரலாற்று பதிவை உருவாக்குங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எழும்பூர் தொகுதியிலே என் தங்கை சரண்யா வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கூட்டத்தில் சந்திப்போம். பத்திரம் Oh